நான் அன்பு தொண்டர்களே, உங்கள் ஆண்டாள் பேசுகிறேன். மார்கழி திங்களின் 6ஆம் நாளில் அதிகாலை பொழுதின் அழகோடும் ஆச்சரியத்தோடும் உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் பாடவிருக்கும் 6ஆம் பாசுரம். புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பெண்ணே, பொழுது விடிந்துவிட்டது, இன்னும் உறங்குகிறாயே? உனக்குச் சுற்றியுள்ள அடையாளங்கள் தெரியவில்லையா என்று நான் என் தோழியை தட்டி எழுப்புகிறேன். காலையில் பறவைகள் பாடும் சத்தம் கேட்கிறது. அதுவே விடியலுக்கு முதல் அடையாளம். கோயிலில் காலை பூஜைக்காக ஊதப்படும் அந்த வெண்சங்கின் பேரொலி ஊர் முழுவதும் கேட்கிறது. அது உன் காதில் விழவில்லையா? தவம் செய்யும் முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலையில் மெல்ல எழுந்து தங்கள் இதயத்தில் இறைவனை நினைக்கிறார்கள். அவர்கள் வாயாரச் சொல்லும் ஹரி ஹரீன் என்ற நாமம் காற்றில் கலந்து வந்து நம் மனதை குளிர வைக்கிறது. விஷம் கொடுத்த பூதகியையும் வண்டி உருவில் வந்த சகடாசுரனையும் அழித்த அந்த பரம்பொருளை பாடவா? சுருக்கமாகச் சொன்னால், சோம்பலை விட்டுவிட்டு அதிகாலையில் எழுந்து இறைவனின் நாமத்தைச் சொன்னால் நம் மனமும் உடலும் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த எளிய விளக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இறைவனின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இந்த தகவலை விரும்ப செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் பகிருங்கள்.